பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் ஜோதியை வணங்குகின்றேன். அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. நேயர்களுக்கும் என் இனிய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்போது வாக்கிய கணிதப்படி, அதாவது திருநள்ளாறு வாக்கிய கணிதப்படி வரப்போகும் சனிப்பெயர்ச்சி மார்ச் 29/3/2023, அதாவது சுபகிருது வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வளர்வரை புதன்கிழமை 29/3/2023 அன்று பகல் மணி இந்திய நேரப்படி IST நேரத்தின்படி 12:51 மகர ராசியிலிருந்து சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்ற கும்ப ராசிக்கு அவருடைய இன்னொரு சொந்த வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடப்பெயர்ச்சியால் உங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கும் இந்த அதாவது கும்பத்திற்கு செல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சியை 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் பஞ்சபூத அடிப்படையில் என்ன பலன்கள் பரிகாரங்கள் அப்படிங்கிறத நாம் இப்போது பார்க்க போகிறோம். இது போகிறதுக்கு முன்னாடி இந்த சனிப்பெயர்ச்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது. அது இப்போ தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு விருச்சகத்திலிருந்தே வரக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியும் 2.5 ஆண்டுகள் அல்ல, 3 ஆண்டுகள் நெருக்கி இருக்கின்றன. 2.75-3 ஆண்டுகள் நெருக்கி இருக்கின்றன. அப்படிப்பட்டதாக தன்னுடைய பெயர்ச்சியினுடைய கால அளவை அதிகமாக்கி சஞ்சாரம் செய்து வருகின்றார். இப்படி சஞ்சாரம் செய்து வருவது பொதுவாக சனிப்பெயர்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை கடந்து வருவது நாட்டிற்கும் மக்களுக்கு ஒரு பெரிய சோதனைகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். இருந்தாலும் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்து இந்த பெயர்ச்சி நடத்துவதால் வரக்கூடிய பாதிப்புகளுக்கும் ஒரு பரிகாரங்களை தேடித் தருவார். மக்களுடைய தேவைகளை அறிந்து அரசு நிர்வாகத்தை ஆள்பவர்கள் சரியாக எதையும் செய்து ஒரு நல்வழி பாதையை வழிப்படுத்தி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. ஆன்மீகத்திற்கு அதிக ஈடுபாடுகளும் உள்ளது. இப்போது கும்பத்துக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 29/3/2023 பகல் 12:51 வாக்கிய கணிதம் என்ற பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி ஆகிறார். இதுதான் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இந்த நாளில் தான் திருநள்ளாறில் மிகப்பெரிய வைபவங்கள் அங்கே நடைபெற இருக்கின்றன. சனீஸ்வரர் இடம்பெற்ற சில ஸ்தலங்களிலும் கூட இந்த வழிபாடுகள் நடக்க இருக்கின்றன. இப்போது இந்த கும்பத்துக்கு செல்லக்கூடிய சனீஸ்வரர் 3 முறை வக்கரமாகின்றார். அதாவது ஒரு முறை 5 மாதங்களுக்கு குறையாமல் ஒரு முறை வக்கரமாகின்றார். 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை சஞ்சரிக்கிற போது 2 முறை தான் வக்கரங்கள் ஏற்படும். ஆண்டுகள் கூட இருந்தால் அது 3 வக்கர முறையாக வந்து சேரும். இப்போது இவர் 2023 மார்ச்சிலிருந்து 2026 மார்ச் வரையிலுமே இருக்கார். 3 ஆண்டுகளுக்கு இந்த கும்பத்தினுடைய சனிப்பெயர்ச்சி இருக்கின்றன. ஆக திருக்கணித்துக்கு வாக்கியத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இப்போ அதன்படி பார்க்கின்ற பொழுது 17/1 நேயர்களுக்கு பேசியிருக்கிறேன். இப்போது பேசுவது வாக்கிய சனிப்பெயர்ச்சி பலன் தான். இப்போ நான் ஏற்கனவே திருக்கணித்துக்கு பேசி சனிப்பெயர்ச்சி பலன்களும் வாக்கியத்திற்கு இப்போ பேச போகிற சனிப்பெயர்ச்சி பலன்களும் பலன்கள் கூடிய மட்டும் ஒன்று தான். கால அளவுகள் வித்தியாசப்படும். இப்போது நம்ம இதில் ஒரு பெரிய கணக்கீடுகள் என்ன அப்படின்னா, டிஃபரன்ஸ் இருக்குது. வக்கர நிலைகளில் அவருடைய நட்சத்திர சஞ்சாரங்களில் வித்தியாசம் இருக்குது. அதனால் அவர் எந்த காலகட்டங்களில் ஒரு ராசிக்கு சரியான பலன்களை சாதகம் பாதகத்தை தருவார் அப்படிங்கிறதுல சில வித்தியாச முறைகள் மட்டும் இருக்கும். மற்றபடி ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலன்கள் ஒன்று தான். இப்போது வாக்கிய முறைப்படி நாம் சில பலன்களை சொல்லி இதில் ஒரு வித்தியாசமாக வாக்கிய சனிப்பெயர்ச்சியில் வித்தியாசமாக சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்லி உங்களுடைய ராசியில் உங்கள் பிறப்பு நட்சத்திரப்படி எந்த காலகட்டத்தில் அவர் அந்த சாதகம்னா சாதகமான பலன் சேரும், பாதகம்னா பாதகமான பலன்கள் எப்போது வரும், சாதகம் பாதங்கள் எந்த காலகட்டத்தில் கடந்து வரும், நாம் எப்போது அது விழிப்பாக இருக்க வேண்டும், அதுக்கான என்ன பரிகாரம், எப்படி நாம் நடந்துக்க வேண்டும், இதையெல்லாம் ஒன்று திரட்டி இறையருளால் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்பொடி வாழ்த்தி வணங்குவோம். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலும் அடியாரும் வானவரும் அடம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கடந்த உன் பவளவாய் காண்பானே ஞானானந்தமயம் தேவ நிர்மலஸ்படிஹாத்திரம் ஆதாரம் சர்வ வித்யான ஐக்கியம் உபஸ்மகே. எம்பெருமான் ஈஸ்வரன் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவனாகிய இறைவனுடைய அருளால் இந்த சனீஸ்வரன் ஈஸ்வரனுடைய அருள் பெற்றவர். இன்னும் சொல்லப்போனால் பைரவருடைய அருளும் சேர்ந்து இருக்கக்கூடியவர். காயத்ரி தேவனுடைய அருளும் அம்பிகையினுடைய அருளும் முருகனுடைய அருளும் முழுமுதற்குள்ள கடவுளுடைய அருளும் ஒரு சேர பிறந்து இந்த கடவுள்களை வணங்குவதால் சனிப்பெயர்ச்சியால் வரக்கூடிய நற்பலன்கள் நம் கூடுதலாக கிடைக்கும்.
கெடுபலன்களுக்கு இந்த இறைவன் இறைவியை வணங்குவதால், அதாவது சிவசக்தியை, காலபைரவரை, சொர்ணாசுர பைரவரை, மகாவிஷ்ணு மகாலட்சுமியை, லட்சுமி நரசிம்மரை, பஞ்சமுக கணபதியை, முருகப்பெருமானை மற்றும் ஆஞ்சநேயரை இவர்களெல்லாம் வழிபடுவதால் நம்ம சனியினால் வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் கூட அவைகள் சூரியனை கண்ட படிபோல் விலகி நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனால் சுவைமிக்க கனிகள், கற்கண்டு, குளிர்ந்த மலர்கள், குளமாதர்கள், ஒரு குடையின் கீழ்கான ஆட்சி, எல்லாவற்றையும் இணையவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானை திருமூலர் சொல்கிறார், சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே. தரம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லென எல்லாம் தரும் அன்பர் அன்பவருக்கு, கணம் தரும் அபிராமி கடைக்கண்களே. இப்படி நம்ம இறையருளை மேற்கொண்டு சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் பார்க்க வேண்டும். இறையருளே மிக முக்கியம். இறைவனுடைய அருளையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் யார் ஒருவர் வணங்குகிறார்களோ, தான் யோக்கியாம்சமாக இருந்து தான தர்மங்களை செய்து இறைநெறியோடு வாழ்பவனுக்கு கண்டிப்பாக அந்த சனீஸ்வரன் நியாயமானவன். அதனால தான் தராசு என்று சொல்லக்கூடியது. தராசு என்பது நியாயத்தை சொல்லக்கூடியது. அது நீதிமான் கையிலும் வியாபாரிகள் கையிலும் இருக்கு. அந்த தராசில் தான் அவர் உச்சமாகிறார். சனிக்கு 2 சொந்த வீடுகள் இருந்தாலும் மகரத்தை விட கும்பம் மிகவும் அவருக்கு ஒரு சிறப்புடைய வீடு. மூலத்திரிகோணம் என்ற ஒரு முக்கியமான பலம், உச்சத்துக்கு நிகராக அடுத்த பலம் அங்கே அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பூரண கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்ப ராசிக்கு சனீஸ்வரனுடைய சொந்த வீட்டிற்கு இடப்பெயர்ச்சியாகி செல்கின்றார். 3 முறை வக்கரமாவதுனா சோபகிருது வருஷம் ஆனி மாதம் 12ஆம் தேதி 27/6/2023 வக்கரம் ஆரம்பமாகி ஐப்பசி 6ஆம் தேதி வரை 23/10/2023 வரை நிவர்த்தி ஆகிறார். இது முதல் வக்கரம். 2வது வக்கரநிலை சதய நட்சத்திரத்தில் ஏற்பட்டு குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி 19/6/2024 முதல் வக்கரம் ஆரம்பமாகி ஐப்பசி 19ஆம் தேதி 4/11/2024 வக்கர நிவர்த்தி ஆகிறார். 3வது வக்கரனை பூரட்டாதி நட்சத்திரத்தில் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 18ஆம் தேதி 2/7/2025 வக்கரம் ஆரம்பமாகி கார்த்திகை 2ஆம் தேதி 18/12/2022 வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த கும்பத்துக்குள் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களில் இவருடைய சஞ்சாரம் 29/3/2023 முதல் 21/2/2024 வரை இருக்குது. சதய நட்சத்திரத்தில் இவருடைய சஞ்சாரம் 22/2/2024 முதல் 14/3/2025 வரை அதில் சஞ்சரிக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்களில் இவர் 15/3/2025 முதல் 5/3/2026 வரை சஞ்சரிக்கிறார். ஆக 29/3/2023 முதல் 5/3/2026 வரை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இந்த சனி பகவான் 3 முறை வக்ர நிலையாகி இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். இப்போது அவர் 12 ராசிக்கும் எத்தகைய பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இதற்கு முன்னால் ஆதாயத்தில் சனி சஞ்சரித்து அதிர்ஷ்டமான பலன்களை பல ஆண்டுகளாக தந்து கொண்டு வந்தார். 2 சனிப்பெயர்ச்சிகள், 10 இருந்த சனிப்பெயர்ச்சியும் 11 இருந்த சனிப்பெயர்ச்சியும் மிகப்பெரிய சிறப்புடைய ஒன்றாக இருந்தது. எப்பவுமே காலச்சக்கரம் சுழன்று கொண்டு தான் இருக்கும். சாதகமும் பாதகம் வருவது மனிதனுடைய இயல்பு, இறைவனுடைய வழிமுறைகள், கிரகங்களுடைய சுழற்சிகள். அந்த வகையில் பார்க்கிற போது 11ஆம் இடத்தில் இருந்த சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து 7.5 சனியாக உங்களை ஆட்கொள்கிறார். இப்போது 7.5 சனியினுடைய முதல் பிடியில் முதல் 2.5 ஆண்டில் நீங்கள் இருக்கிறீர்கள். எப்போதும் முதல் 2.5 ஆண்டில் பெரிய கெடுவலை ரொம்ப செய்திட மாட்டார். 7.5 சனின்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம கொஞ்சம் தற்காத்துக்கான வழிமுறையும் தருவார். இப்போ அவர் சொந்த வீட்டில் வேற இருக்கார், அவர் வீட்டில் அவரே இருக்கார். அதனால் இந்த 7.5 சனியில் என்னெல்லாம் வரும்? ஆரோக்கியத்தில் கவனம், படிப்பு மற்றும் பண விஷயங்கள், பரிமாற்றம், வெளி விஷயங்கள், அயல்நாடு, பிற நாடு, மொழி இனம், மிளேச்சர்கள், தொழில், சுயமான தொழில் செய்யணுங்கிற எண்ணம், இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் தான் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ இவர் 7.5 சனியாக ஆரம்பித்தாலும் 12ஆம் இடத்தில் இருப்பதால் எந்த வகையில் உங்கள் உடல் உழைப்பு, பண விரயம், பிறரை நம்பி செயல்படும் நிலை, பிறர் பொறுப்பு, இப்படி ஒரு சரண்டர், அதோடு நீங்கள் இறைவன்ட்டே நீங்கள் சரண்டர் ஆகணும். அதனால் இது மாதிரி செயல்பட்டால் இந்த 7.5 சனியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு கெடுபலன்களை நீங்கள் முறையாக தப்பித்துக்கொள்ளலாம். இந்த காலகட்டம் உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான தசாபுத்தி நடைமுறையில் இருந்தால் இந்த 7.5 சனியால் பாதிப்பில் மாறாக நற்பலனை அடைய முடியும். அது உங்களுடைய ஜாதக
விதி என்ற ஜாதகத்தை பொறுத்தது. இப்போது மீனராசிக்கு 7.5 சனியாக மாறி இருக்கும் சனீஸ்வரர் என்ன மாதிரி பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதை ரத்தின சுருக்கமாக பார்ப்போம். 2ஆம் இடத்திற்கு இவருடைய பார்வை இருக்குது. அப்போ ஆரம்ப கல்வி படிப்பு இதில் சோம்பலாக இருப்போம், சரியாக படிக்க முடியாத நிர்பந்தங்கள், மார்க்கில் குறைவாக இருக்கும், நீங்கள் நினைக்கக்கூடிய துறையில் படிக்க போக முடியாத சூழல்கள் இருக்கும், பணம் கொடுத்து எதையும் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகியிருப்பீர்கள். குடும்பத்தில் பல சூழல்கள், கொடுக்கல் வாங்கல், அற்ப சுகங்கள், கணவன் மனைவிக்குள் சில பேதங்கள், பிரிவுகள், பிரச்சனைகள், தார தோஷங்கள் இவைகள்லாம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது. எல்லோரையும் அனுசரித்தால்தான் நீங்கள் எதையும் பெற முடியும் என்பதை மனதில் கொள்ளவும். யாருக்கு கொஞ்சம் வாக்கு தராதிங்க, ஜாமீன் பொறுப்புகள் ஏற்காதீங்க, அதனால் பெரிய பிரச்சனைக்கு ஆளாகலாம். 6ஆம் இடத்திற்கு இவரது பார்வை. சர்வீஸ் மூலமாக நன்மை, அடிமை உத்தியோகம், சொந்த தொழில் செய்பவர்கள் கூட அதை லீஸுக்கு விடுவது, பிறரிடத்தில் பொறுப்பாக விடுவது, கிடைக்கும் வருமானத்தை கொண்டு திருப்திப்படுவது, இவைகள் நன்மையை. எந்த வேலையோ அந்த வேலையில் இப்போது நீங்கள் இருப்பது நன்மை. நல்லவர் கெட்டவர் நன்மை இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செல்லும். மருத்துவ ஆலோசனைகள் முக்கியம். 9ஆம் இடத்திற்கு இவருடைய பார்வை பார்த்திங்கன்னா இது நல்ல இடம் தான், இருந்தாலும் தெய்வீக நிலையை கை கொண்டால் பரிகாரத்தால் நன்மை பெற முடியும். அயல்நாடு போகணுங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. அதோட பெரிய அளவில் செய்யக்கூடிய எந்த முயற்சி இன்வெஸ்ட்மெண்ட்டுகளும் இப்போதைக்கு வேண்டாம். சுபகாரியங்கள் தள்ளி போகும். சொகுசான வாழ்க்கைகள், டாம்பீகங்கள், சுகங்கள் எல்லாம் தடைபடும். ஆக கிடைக்கும் நிலையை கொண்டு தன் உடலையும் தன் ஆரோக்கியத்தையும் கவனித்து கொண்டு திருப்திப்பட்டு வேலையோ, சுய ஜீவனமோ, கூட்டு முயற்சிகளோ, குடும்பமோ, வெளி விஷயமோ, சமூகமோ, பொது வாழ்க்கை, இதில் நீங்கள் கௌரவமாக நடந்து கொண்டால் நன்மையே. உங்களை குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்றும் உங்களை எந்த வகையிலாவது ஆட்கொள்ள வேண்டும் என்றும் ஒன்றில் சிக்க வைக்க வேண்டும் என்னும் ஒரு பல கூட்டங்கள் வெளியே நிலவுகின்றன. உறவுகளிலும் நண்பர்களிலும் உங்களுடைய ஜீவனத்திலும் இதனை மனதில் கொண்டு செயல்பட்டால், இறைவனை நினைத்தால், குலதெய்வ பூஜைகள், ஜெபம், தொடுகைகளை மேற்கொண்டால் இந்த கெடுபலன்கள் வராமல் நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். ஜாதகம் சாதகமாக இருந்தால் நன்மையே. இப்போது உங்களுக்கு இவரால் வரக்கூடிய கெடுபலன்கள் எப்போது வரும், நற்பலன்கள் எப்போது வரும் என்ற காலகட்டத்தை இப்போது பார்ப்போம். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 29/3/2020 முதல் 21/2/2024 வரையும், 22/2/2024 முதல் 14/3/2025 காலகட்டங்கள் நன்மையே. இந்த காலம் 7.5 சனியுடைய பாதிப்பு இருக்காது. மாறாக நீங்கள் எடுத்து செய்யும் எந்த முயற்சியும் வெற்றியாக மாறும். பாதகமான காலம் 15/3/2025 முதல் 5/3/2025 வரை பாதகமான கிழமை. இதன் காலம் இந்த 7.5 சனிக்கு சொல்லியுள்ள அசுபலங்கள் அதிகமாக உங்களை வந்தடையும். இதில் நீங்கள் மிகவும் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் தெய்வ வழிபாடோடும் பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான காலம் 22/2/2024 முதல் 14/3/2025 வரையும், 15/3/2025 முதல் 5/3/2025 26 வரை உள்ள காலங்கள் சாதகமான காலங்களே. இதிலே அவருக்கு சொல்லப்பட்டுள்ள அசுபலங்கள் உங்களிடத்தில் வராது. 7.5 சனியுடைய பாதிப்புகள் இருக்காது. மாறாக உங்களுடைய முயற்சிகள், நல்லோர் தொடர்பு, ஸ்திர சொத்துக்கள், சுபகாரியம், படிப்பு, பயண திறமை எல்லாமே சாதகமாக மாறும். பாதகமான காலம் 29/3/2023 முதல் 21/2/2024 வரை உள்ள காலம் பாதகமான காலமே. இதில் உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்ட தசாபுத்தி இருப்பின் கெடுபலன்கள் வராமல் தப்பித்து நற்பலனை பலன் இல்லையேல் 7.5 சனியில் சொன்னிய கெடுபலன்கள் அப்படியே உங்களை வந்தடையும். குலதெய்வ இஷ்ட தெய்வங்கள் வழிபாடும், சூரிய சந்திரனுடைய வழிபாடும், ஆலய தரிசனங்களும், தர்மமும், யாகம், பூஜைகள், ஹோமங்களும் அவசியம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு 29/3/2023 முதல் 21/2/2024 வரையும், 15/3/2025 முதல் 5/3/2026 வரை உள்ள காலங்கள் சாதகமான காலகட்டமே. இதில் இந்த 7.5 சனிக்கு சொல்லிய அசுபலன்கள் உங்களை ஆட்கொள்ளாது. மாறாக உங்களுடைய முயற்சிகள், முதலீடுகள், நற்காரியங்கள், நல்லோர் தொடர்பு, சரியான வழிகள், வாய்ப்புகள், சொத்துக்கள், சுபகாரியம், படிப்பு, பயண திறமையெல்லாம் சாதகமே. பாதகமான காலம் 22/2/2024 14/3/2025 பாதகமான காலமே. இப்போது 7.5 சனிக்கு சொல்லி அசுபலன்கள் அப்படியே உங்களை வந்தடையும். மிக எச்சரிக்கையாக கவனமாக இருந்து உடல் ஆரோக்கியத்தோடு இறை வழிபாடையும், குலதெய்வ வழிபாடுகளையும், ஜெபம், தொழுகைகளையும், சூரிய வழிபாடுகளையும், ஆலய தரிசனம் செய்துக்கவும். ஒளிமயமான வழிபாடுகளும் ஆலய தரிசனம் வழிபாடுகள் சித்தர், சுந்தரானந்தர், கருவூரார் இவர்களை வழிபடுவது. ஈச்சனாரி சிவசக்தி கோவையில் இருக்கக்கூடிய விநாயகர், ஏரிக்குப்பம் தனி சனீஸ்வரர், அஷ்டபைரவர் சீர்காழி, பூரட்டாதி 4ஆம் மாதம் குபேரஸ்தலமான வண்டலூர் திருக்குடந்தை சங்கரபாணி, இங்குள்ள பெருமாள், நெய் நந்தீஸ்வரர் வேந்தன்பட்டி, உத்திரட்டாதி கதிராமங்கல வனதுர்க்கை, பழந்திரிச்சோலை முருகன், கல்லழகர் திருவிடை மருதூர் மகாலிங்கம், மூகாம்பிகை, ரேவதி திருப்பதி தாயார் வெங்கடாஜலபதி, குளித்தலை குபேர கடம்பனேஸ்வரர், காஞ்சி சித்திரகுப்தர் இவர்களெல்லாம் ஒரு சேர வழிபட்டால் இந்த மீனராசியில் கூடிய 7.5 சனியிலிருந்து நீங்கள் நிவர்த்தி பெற்று நன்மையான பலன்களையும் உங்கள் ஜாதகத்தாலும் நற்கிரகங்களாலும் உங்களுடைய நல் வழிபாடுகளாலும்
இறையருளாலும் பெற முடியும் என்பதை கூறி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.